1925இல் ஒரு நபர் ஈபிள் கோபுரத்தையே விற்றுவிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? விக்டர் லஸ்டிக் என்ற மோசடி வல்லுனர் இந்த அசாத்திய திட்டத்தை வகுத்தார். அவர் பிரெஞ்சு அரசு அதிகாரியாக மாறுவேடமிட்டார், போலி அனுமதிச்சீட்டுகளை உருவாக்கினார். ஈபிள் கோபுரம் பழுதடைந்து விட்டது, அதை இரும்பு கழிவாக விற்க வேண்டும் என்று அறிவித்தார். 6 இரும்பு வியாபாரிகளை ஆடம்பர ஹோட்டலில் சந்தித்தார், ரகசிய ஏலம் நடத்தினார். ஆண்ட்ரே பாய்சன் என்ற வியாபாரி வெற்றி பெற்றார், பெரும் லஞ்சம் கொடுத்தார். லஸ்டிக் பணத்துடன் மறைந்து விட்டார். பாய்சன் வெட்கத்தால் போலீசில் புகார் கொடுக்கவில்லை. சில மாதங்கள் கழித்து லஸ்டிக் மீண்டும் பாரிஸ் வந்தார். அதே மோசடியை வேறு வியாபாரிகளிடம் செய்தார். இறுதியில் போலி நோட்டு வழக்கில் அகப்பட்டுக் கொண்டார். அவரின் பல தசாப்த கால மோசடி வாழ்க்கை அம்பலமானது.